ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்க. சரி, நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நம்மக்கிட்ட வாழைப்பழமும் கோதுமை மாவும் மட்டும் தான் இருந்துச்சு. சரி, அதை வச்சு டக்குன்னு ஒரு குழிப்பணியாரம் செஞ்சு கொடுக்கலான்னு செஞ்சிட்ருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நேந்திர பழம் இருந்துச்சு, ஒரு 2 பெரிய பழம், அதுவும் நாட்டு சர்க்கரையும் கோதுமை மாவு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து போடலாம், என்கிட்ட தேங்காய் இல்லை, ஸோ அதனால் போடல. அது இல்லாமல் பசங்களும் வந்து சாப்பிட மாட்டாங்க தேங்காய் போட்டால். பனானாவை நம்ம நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஃபோக் வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் எந்த பழம் வேணால் சேர்த்துக்கலாம். இந்த பழம்லாம் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. அது கூட ஒரு கப்பு கோதுமை மாவும் ஒரு அரை கப்பு வந்து நாட்டு சர்க்கரை நம்ம பார்த்துட்டு வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம நல்லா கிளறி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குழிப்பணியார சட்டி வந்து வச்சுக்கிங்களா, அதில் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நெய் கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நல்லா நம்ம தவா காஞ்சின பிறகு நெய் ஊற்றிடுவோம். அதில் ஒரு ஸ்பூன் வச்சு ஊற்றுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து குட்டி குட்டியாக வரும், ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு. அதேமாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஊற்றியாச்சு. இனிப்பு வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணால் நீங்கள் நார்மல் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையில் சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து ஒரு குச்சி வச்சு நம்ம திருப்பலாம், ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அழகாக திரும்பும் பணியாரம். நம்ம டூத் பிக் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இது வந்து இந்த பார்பிக்யூ செய்வோம்ல அந்த ஸ்டிக், இது ஒரு குச்சி வச்சு நம்ம நல்லா திருப்பி விட்டுட்டு ரெடி பண்ணியாச்சு. மேடம் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஜெனிட்டா பணியாரம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னோம், பொறுமையாக சொல்லணும், சாப்பிட்டுட்டு சொல்லு. எப்படி இருக்கு? அவனும் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிண்ணத்தில். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. குட்டீஸ் ஜெனிட்டா சொல்லிடுச்சு நல்லா இருக்குன்னு. சாப்பிட்டு பார்க்கலாம், சூடாக இருக்கேன். நல்லா இருக்கும். பசங்களுக்கு ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் தேங்காய் போடலை, ஏன்னா வந்து தேங்காய் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.